கௌரவ சொல்லின் செல்வர் ஐயா சக்தியாரின் 99வது பிறந்தநாள் விழாவில் இங்கே வருகை தந்திருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களும் சொல்லின் சக்தியாரின் முதல்வர் அருமை தம்பி சித்தார்த்தன் அவர்களும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஜனசக்தி பத்திரிகையின் நண்பர் கே.டி. நாகபூஷன் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட தலைவர் அன்பு தம்பி புல்கான் அவர்களுக்கும் எங்களை புரட்சியாளர் அம்பேத்கரின் தொண்டர் வெங்கடேசன் அவர்கள் ஐக்கிய வெங்கடேசன் அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கும் வைரபாண்டியன் அவர்களுக்கும் எங்கள் இந்திய குழு சார்பாகவும் ஐயா அம்பேத்கர் பேரவையின் சார்பாகவும் நெறியார்ந்த வணக்கத்தை கொண்டு ஐயா சொல்லின் செல்வர் சக்தியான் படத்துக்கு மாலை அணிவித்த அன்பு தம்பி சித்தார்த்தன் அவர்களுக்கு இந்த சாலை அணிவிக்கும். அந்த பக்கம் வந்துடலாம். சக்தியார் வாழ்க, 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 சக்தியார் வாழ்க. ஒரு போட்டோ இருந்து எடுத்துருங்க. வாங்க தலைவர். கல் வச்சுக்கிற ஒரு கல் விழுந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல அப்படியே அப்படியே சும்மா போனா அது மட்டும் அப்படியே ஓடிங்க. வாங்க வாங்க. பேசலாம் சார், இங்கேருந்தே பேசிக்கலாம். எல்லாம் முடிச்சிட்டோம். இங்கேருந்தே பேசிக்கலாம். தொடர்புக்கா ஓகே. இது யார் சுந்தரகுமார் அவர் தான் அர்த்தனா அவருடைய பையன் இது இவர் பிளாக் சார். கரெக்டாக வருதா?
சக்தியார் வாழ்க, சக்தியார் வாழ்க, சக்தியார் வாழ்க, சமுதாய விடிவெள்ளி வாழ்க, சமுதாய விடிவெள்ளி வாழ்க, கர்நாடக தலைவர் வாழ்க, கர்நாடக தலைவர் வாழ்க, ஏழைகளின் தலைவர் வாழ்க. ஜெய் பீம். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எம் ராஜன் அவர்கள் உரையாற்றுகின்றேன். இன்று தொழில் செல்வர் ஐயா சக்தியாரின் பிறந்தநாள் 96வது பிறந்தநாள் இன்று சேத்துப்பட்டியில் நடைபெறுவதால் இந்த விழாவில் அன்பு சகோதரர் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சம்பத் அவர்கள் தலைமையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஜனசக்தி துணை ஆசிரியர் ஜேபி நாகபூஷன் அவர்களையும் நாங்கள் வரவேற்பதோடு அதேபோல் செடில் இயக்கத்தின் மாநில தலைவர் பொன் ராஜேந்திரன் அவர்களையும் இங்கே வருக என்று வரவேற்று அதேபோல் யஸ்வந்த்ராவ் அம்பேத்கர் அவர்களையும் என் அருமை நண்பர் அம்பேத்கருக்காக தொண்டர் அவர்களையும் இங்கே வருக என்று வரவைத்து அன்பு புதல்வன் தொழில் செல்வர் சக்தியாரின் அன்பு தம்பி சித்தார்த்த அவர்களை இங்கே வரவைத்து இங்கே படத்தினை திறந்து இங்கே விழாவினை நடத்தி கொண்டு இதுக்கு முன்னால் அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற தலைவர் ஸ்ரீராமன் அவர்கள் அன்பு தலைவர் ஐயா தொழில் செல்வர் சக்தியாருக்கு மாலை அணிவித்து சென்றிருக்கிறார். அவருக்கும் எங்கள் இந்திய குடியரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு எனக்கு விடைபெறுகிறேன். தொழில் செல்வர் சக்தியார் அவர்கள் இங்கே இந்திய குடியரசுக் கட்சியில் தலைவராக இருக்கின்ற பொழுது அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அதிமுக ஆரம்பித்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். எப்படி என்று தெரியாமல் அப்போது அனைத்து தலைவர்களையும் வரவேற்று எனக்கு மக்களிடம் செல்வாக்கு எவ்வளோ இருக்கிறது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார். அப்போது அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்தலில் நின்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அனைத்து தலைவர்களில் ஒன்றாக சேர்ந்தவர் தொழில் செல்வர் சக்தியார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. புரிகிறதா? அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தார் தமிழ்நாட்டில் என்றால் அந்த கூட்டணியில் வகுத்தவர் அவரும் உடன் தொண்டு சேர்ந்து அந்த வெற்றிக்கு பாடுபட்டவர் தொழில் செல்வர் ஐயா என்பதை மறக்கக்கூடாது என்று சொல்லி இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக எனக்கு பேச அழைப்பது அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சம்பத்து, மாநில தலைவர். இன்றைய தினம் மறைந்த தொழில் செல்வர் சக்தியார் இந்திய குடியரசுக் கட்சி மாநில முன்னாள் தலைவர் மூத்த தலைவர் அவருடைய 96வது பிறந்த நாளை இன்றைக்கு விமரிசையாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் ஆற்றிய தொண்டு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் நேர்நிறுத்தி பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த தலைவரை எழுதுகின்ற இழப்பு நம்முடைய மனதிலே இருக்கிறது. அவர் மறைந்து விட்டாலும் அவருடைய புகழையும் அவருடைய ஆற்றிய பணியையும் நாம் கடைபிடித்து இந்த இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக மற்ற எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாழ்க சக்தியாருடைய புகழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் அன்பு அண்ணன் சக்தியாரின் மருமகன் அவளுக்கு இந்திய குடியரசு சார்பாக ஜெய் பீம். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் செஞ்சி சின்னமலை ஆகிய நான் ஐயாவை பற்றி பல காலமாக தெரியும். ஐயா செய்த சேவைகளை எல்லாம் மக்களுக்காக பண்ண நன்மைகள் எல்லாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. முன்னாடி பேசியவர்களாம் சொன்னாங்க, அதை செய்தார். எங்கு தலித் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை தன்னுடைய பாக்கெட்டில் பணம் இல்லாத போது கூட அந்த இடத்தில் சென்று அந்த மக்களை காப்பாற்றிய பெருமை அண்ணன் சக்தியாருக்கு எப்பொழுதும் இருக்கும். அதே போல் திருமலை வாயில் நடந்த ஒரு பெரிய போர விபத்து என்னவென்றால் தலித் மக்கள் வீடுகளெல்லாம் இடித்து நாசப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஐயா சுந்தரராஜன், ஐயா ஆர்கே சுவாமிநாதன், அம்மா லட்சுமி அம்மா இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போனாங்க. போராட்சி ஏற்பட்ட விளைவுகள் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிலாம் அந்த ஸ்பாட்டுக்கு வானா கூட வரமாட்டேன்ட்டாங்க. அந்த நேரத்தில் அவரோட நானும் இருந்தபோது அவர் கூறிய உரைகள் மறக்க முடியாது. அந்த இடத்தில் சென்று அந்த மக்களுக்கு அமைதியை நிலைநாட்டிட்டு வந்த பெருமை அண்ணன் சக்தியார் அவர்களுக்கு எப்பயும் இருக்கும். இந்த நினைவை மறக்க முடியாது. இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் புல்கான் அவர்கள் அண்ணன் அவருக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் அவருக்கு இந்த மாலை அணிக்கப்படுகிறது.
சென்ற சக்தியாரின் மகனாகிய சித்தார்த்தன் உங்கள் அனைவரும் ஜெய்பின் கலந்த காலை வணக்கம் கொள்கிறேன். இன்னைக்கு சக்தியாரியுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பிறந்த நாள் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, எல்லாருமே சாதாரணமாக பிறந்த நாள் கொண்டாட முடியாது. ஏன்னா பிறந்த நாள் என்பது மரணத்தை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறோம். மரணத்தை நோக்கி நம்ம முன்னாடி போகிறோம். அப்போ மரணத்தோடு நோக்கி நம்ம முன்னாடி போகும்போது எப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியாது அப்படின்னா, சாதாரண மனிதர்களால் பிறந்த நாள் கொண்டாட முடியாது. எப்படி ஒருத்தருடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றால், அவர் சமுதாயத்திற்காக, மக்களுக்காக அவர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதர்களுக்காக மட்டுமே பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அப்படி பிறந்தநாள் கொண்டாடப்படுகின்ற என்னுடைய தந்தையார் சக்தியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து வருகை தந்து அவரை மரியாதை செலுத்திய அனைவருக்கும் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த காலை வணக்கம். இந்த தினத்திலே நமது சொல்லில் செல்வர் ஐயா சக்தியாருடைய பிறந்த நாளிலே இந்த அனைவரும் கூடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஐயா சொல்லில் செல்வர்கள் இன்னைக்கு அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்றைக்கு பல பேருக்கு தெரிகிறதுனா இவருடைய பெரும்பாடு அதில் அதிகமாக இருக்குது, இவருடைய கஷ்டம் அதில் இருக்குது. இவரால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் தெரிகிற அளவுக்கு அவருக்கான தொண்டுகள் எடுத்து செஞ்சவர். அதே போல் பழம்பெரு அரசியல் கட்சிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா முக்கிய பங்குகளை வகித்தவர் ஐயா சொல்லின் செல்வர் அவர்கள். அப்பேற்பட்ட ஐயா சொல்லின் செல்வர்களுக்கு செடிலுடைய சார்பாகவும் அடியன் வகிக்கும் அம்பேத்கர் மக்கள் சார்பாகவும் புகழஞ்சலி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து புகழஞ்சலி செலுத்துகிற அனைத்து சமுதாய தோழர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக இங்கே சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்திருக்கும் அன்பு தம்பி பொன் ராஜன் அவருக்கு அம்பேத்கர் சக்தியார் பேரவை என்ற சார்பில் சாலை அணிவிக்கிறேன். வைரபாண்டியன் ஜனசக்தியினுடைய பத்திரிகை ஒருவர் சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் மரியாதை செலுத்தி இங்கே கூடியிருக்கிற ஷெட்யூல் இயக்கத்தினுடைய தலைவர்களே, ஜனசக்தி பத்திரிகையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஜே.பி. நாககிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய சொல்லின் செல்வருடைய மகன் சித்தார்த்தன் அவர்களே, மற்றும் குடியரசுக் கட்சியினுடைய தளபதி எம். ராஜன் அவர்களே, சக்தி அவர்களே, யஸ்வந்த் அம்பேத்கர் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கிற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லின் தலைவர் சொல்லின் செல்வர் கூட நான் 30 ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன். மாணவனாக பழகியிருக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு அறிஞர், மிகச்சிறந்த ஒரு முன்னோடி, சமுதாயத்துடைய முன்னோடி. அவரை இழந்து நிற்கின்ற நேரத்தில் அவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கே கொண்டாடி ஒட்டுமொத்த 4 கோடி மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர். அதையும் கடந்து சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதற்காக போராடியவர் நம்முடைய சொல்லின் செல்வர் சக்திதாசன் ஐயா அவர்கள். இந்திய குடியரசு கட்சி ஐயா சக்தியாரின் பேரவை சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. சால்வை 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 ராஜா ராஜா சாப்பிடலாம் நல்லா பேசுங்க பேசு பேர் ஜே.பி. நாககிருஷ்ணன், ஜனப்பத்திரிகை துணை ஆசிரியர். வணக்கம் ஐயா. அம்பேத்கர் ஜனநாயக பேரவையுடைய செயலாளர் ஏ. ஜோசப் அவர்கள் ஐயா சக்திதாசன் பற்றி நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஐயா பேண்ட் போட்டு அவர் வந்து எனக்கு 40 ஆண்டுகள் மேலே எனக்கு நல்ல அறிமுகம்.
நிறைய ஃபங்க்ஷன் நான் அவர் வச்சு பண்ணியிருக்கிறேன். நான் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அவர் வச்சு பண்ணேன். எங்கள் தம்பி மகள் கல்யாணம் அவர்கிட்ட பண்ணி கொடுத்தாரு வந்து. அந்த அளவுக்கு எனக்கு அவர் நெருக்கம். அவர் இல்லை எனக்கு அந்த இடம் யார் சரிப்படுத்துவாங்கன்னு தெரியல. சமுதாயம் இணைப்பு ஏற்பட்டது. அவர் மகன் வந்து தலைமை ஏற்று அந்த இடம் நிவர்த்தி செய்யணும் என்று அனைவர் சார்ந்த நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயதேவ் நம புத்தாய். அப்படியே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாகவும் ஐயா சக்தியார் பேரவையின் சார்பாகவும் தினப்பத்திரிகை துணை ஆசிரியர் என் அருமை சகோதரர் ஜேபி நாகபூஷன் அவருக்கு இந்த பொன்னாடை அம்பேத்கர் ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அன்பு சகோதரர் தம்பி ஜோசப் அவர்கள் இந்த பொன்னாடையை பற்றி எங்கே போகிறோன்னு வரணும் ஐயா. சென்னை மாவட்ட தலைவர் எஸ். முருகானந்தம் அவர்களுக்கு புஷ்பலிங்கம் அவர்களுக்கு தனித்தனியா சொல்றேன். ரெண்டு பேரையும் ஒண்ணா சொல்லணும், இல்ல தனித்தனியா சொல்லுறேன். சக்தியாருடைய அருமை தொண்டர் சீடருமான மங்களபுரத்தை சேர்ந்த அருமை தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்திய கோயில் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் கே. பத்மநாபனுடைய மகன் தொடர்ந்து ஐயா சக்தியாருடைய செயலில் ஈடுபட்ட அன்புக்கு கட்டுப்பட்ட PS மணியன் ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இந்திய குடியரசு நீங்க ரெடி பண்ணுவீங்க. எல்லாம் இல்லைங்க. வீடியோ தான். நம்ம சால்வ் போட்டுருங்க. சொல்லி சக்தியார் பிறந்தநாள் விழாக்கு வருகை தந்திருக்கும் விடுதலை சித்தி கட்சியின் மாவட்ட செயலாளர் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எங்கள் இந்திய குடியரசு சார்பாக இந்த பொன்னாடை தெரிவிக்கின்றேன். 2 நிமிஷம் பேசு. அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக முதலில் ஐயா சொல்லின் செல்வர் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அது இல்லாமல் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழா. நான் இன்றைக்கு ஒரு கட்சியுடைய இன்றைக்கு இந்திய அளவில் பேசக்கூடிய அளவில் உலக அளவில் மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவரால் ஒரு கட்சியை நான் இணைந்து பணியாற்றுவேன் சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஐயா சொல்லின் செல்வர் சக்தியார் தான். அவர்தான் எங்களெல்லாம் இன்றைக்கு அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்களை, பகவான் புத்தர் போன்ற அறிவு ஆசான்களை எங்களுக்கு சுட்டி காட்டி அறிவுரை சொல்லி இந்த வழியிலே இட்டுச் சென்றவர். இல்லை என்று சொன்னால் நான் இந்த பாதைக்கு வந்திருக்கவே முடியாது. நான் அரசியல் பாதைக்கு வந்ததற்கு காரணம் குறிப்பாக ஐயா சொல்லின் செல்வதான். அவரை பற்றி 2 மணி நேரம் நான் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன், ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அவர் கடந்து வந்த பாதை, அவர் ஆற்றிய பணி, அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் சந்தித்த தலைவர்கள், அவர் யாரெல்லாம் இங்கே சந்தித்து பேசினாரோ, அவருடைய நடைமுறையெல்லாம் எப்படி இருந்ததோ, அவருடைய போராட்டங்கள், அவருடைய ஆர்ப்பாட்டங்கள்
இந்த சமூகத்துக்கு அவர் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பான மக்கள் பணிகள், அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை நான் 2 மணி நேரம் காணொளி பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அதை என்னிடமிருந்து கௌதம் சன்னா என்கிற எழுத்தாளர் அதை வாங்கி சென்று நான் அதை வெப்சைட்டில் போட்டு உலகம் முழுக்க அதை கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார். அது அவர் செய்திருக்கிறார். ஆக நான் ஏற்றுக்கொண்ட தலைவர், நான் விரும்புகிற தலைவர் என்னை இன்றைக்கு ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலராக, குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இளங்கோ என்கிற சேத்துப்பட்டு இளங்கோ தெரிகிறார் என்று சொன்னால் அதற்கு ஐயா சொல்லின் செல்வர் சத்யா தான் காரணம். அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு ஐயா சொல்லின் செல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தையும் செலுத்தி விடைபெறுகிறேன். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் அமரர் சொல்லின் செல்வர் ஐயா ஆ சக்திதாசன் அவர்களின் 96வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை 6/1/2024 அன்று சென்னை சேத்துப்பட்டு அண்ணல் அம்பேத்கர் திடல் அருகில் அமைந்துள்ள ஐயா சக்திதாசன் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மற்றும் திருவுருவப் படத்திற்கு சமுதாய தலைவர்கள் புகழ் வணக்கம் செலுத்தினர். சக்தியார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் ஜனபத்திரிகையின் ஆசிரியர் குழு உறுப்பினருமான தளபதி எம் ராஜன் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் ஏ சம்பத் அவர்களின் தலைமையில் ஐயா சக்தியார் அவர்களின் மகன் சக்தி சித்தார்த்தன் அவர்களின் முன்னிலையில் சென்னை மாவட்ட தலைவர் புல்கான் எஸ் புஷ்பலிங்கம் அவர்களின் வரவேற்புரையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் மேற்கு கோ இளங்கோ, ஜனபத்திரிகையின் துணை ஆசிரியர் புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷணம், ஷெட்யூல்ட் இன கூட்டணி அமைப்பாளர் பொன் ராஜேந்திரன், சென்னை துறைமுகம் கப்பற்கூட தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் பொருளாளர் 7 யஸ்வந்த்ராவ் அம்பேத்கர், பௌத்த மகா உபாசகர் கே சம்பத், அபயம் மாநில துணைத் தலைவர் அபயம் அன்புதாசன், இந்திய குடியரசுக் கட்சி திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு தலைவர் செஞ்சி சின்னமலை, ரயில் பயணிகள் சங்கம் துணைத் தலைவர் PS மணியன், ஜனபத்திரிகையின் ரிப்போர்ட்டர் பாண்டியன், டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் செயலாளர் ஏ ஜோசப், தம்மசேனா பொதுச் செயலாளர் நதி பிரகாசம், KE அறிவானன், எழும்பூர் பகுதி தலைவர் ஆட்டோ சீனிவாசன், சென்னை உயர்நீதிமன்றம் டி வெங்கடேசன் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், சமூக சேவகர்கள், சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு ஐயா சக்திதாசன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர்.